வார்த்தையானவர் நம்மை வாழ வைப்பவர், தம் வார்த்தையாலே சகலமும் உண்டாக்கியவர். பாதைக்கு வெளிச்சம் அவர் வார்த்தைதானே, நம் கால்களுக்கு தீபமும் அவர் வார்த்தைதானே. வார்த்தையானவர் நம்மை வாழ வைப்பவர், தம் வார்த்தையாலே சகலமும் உண்டாக்கியவர். மரணமும் ஜீவனும் நம் வாயின் வார்த்தையில், ஆசீர்வாத சாபமும் நம் வாயின் வார்த்தையில். மரணமும் ஜீவனும் நம் வாயின் வார்த்தையில், ஆசீர்வாத சாபமும் நம் வாயின் வார்த்தையில். வார்த்தையானவர் நம்மை வாழ வைப்பவர், தம் வார்த்தையாலே சகலமும் உண்டாக்கியவர். ஆமென் ராஜா. நீர் வார்த்தையானவர், மது வார்த்தையினாலே சகலத்தை சிருஷ்டித்தேன், எங்களையும் சிருஷ்டித்தேன் தகப்பனே. இதோ இந்த நாளில கூட மது வார்த்தையினாலே எங்களை ஆற்றுவீராக, தேற்றுவீராக, நடத்துவீராக, போதிப்பீராக. சத்தியாவியாகிய பரிசுத்தாவியானவரே, சகல சத்தியத்தில் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோப்பு முதல் அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆனால் நம்ம வாசிக்கிறது நம்ம மொத்த வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம், ஒரு 5 வசனங்கள் வாசிக்கலாம். 16 என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இதில் குறிப்பாக நம்ம 18-19 வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதிலும் குறிப்பாக 19வது வசனத்தில் இருக்கிற அந்த 3 காரியங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அருமையானவர்களே, தேவன் என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய வரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன வரம் அப்படின்னு சொன்னாக்க, ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் தேவன் நன்மையான ஒரு காரியத்தை நமக்கு பரத்திலேருந்து கொடுத்துருக்கிறார். அந்த பரத்திலேருந்து வந்த அந்த காரியம் என்னன்னா, நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றின ஒரு காரியம். இந்த பூமியில் இருக்கிற சிருஷ்டிகளிலே ஒரு புது சிருஷ்டியாய் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். அது எப்படி ஜெனிப்பித்திருக்கிறார் என்றால், வசனத்தினாலே, சத்திய வசனத்தினாலே. அப்போ ஆவினாலும் ஜலத்தினாலும் நம்மை மறுபடியும் பிறப்பித்து, அப்போ பரிசுத்த ஆவினாலே அந்த வர நன்மையான நன்மையான காரியம், அந்த நன்மை என்பது ஆவியானவரை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்போ ஆவியினாலும் வசனத்தினாலும் நம்மை ஜெனிப்பித்து அவர் என்ன செய்கிறாரு, நம்ம இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவர் வரும் பொழுது நம்ம ஒரு முதற் பலனாய் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில ஆலோசனைகளை நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம இந்த பூமியில் பிறப்பித்த பிறகு நம்ம எப்படி நடக்கணும் என்று ஒரு சின்ன ஆலோசனை. என்ன ஆலோசனைனா, கேட்கிறதற்கு தீவிரமாய், எதை கேட்பதற்கு, ஆண்டோடைய வார்த்தை கேட்பதற்கு, பேசுகிறதுக்கு பொறுமையாய், தேவனுக்கு முன்பாக மனுஷர்கள் முன்பாக பேசுறதுக்கு பொறுமையாய், கோபிக்கிறதுக்கு தாமதமாய். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் வச்சு நம்ம சற்றே நம்ம நிதானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காரியங்கள் நாம் நிறைவேற்றும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்ல, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள அந்த வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஆத்மாவை ரட்சித்து கொள்ள முடியும் அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது. இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது இந்த வசனத்தை நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது, வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம். இந்த வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல,
அதன்படி செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே இந்த 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் முதல் காரியம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்பதற்கு. ஆண்டவர் சொல்கிறார், நம்ம அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. பேதுருவில் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த இடத்துலயே ஆண்டவர் சொல்றார், சத்திய வசனத்தினாலே உங்களை ஜெனிப்பித்திருக்கிறார். வார்த்தை தான் நம்மை பிறப்பிக்கிறது, வார்த்தை தான் நம்மை உருவாக்குகிறது. ஆதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தான் சகலத்தை உருவாக்கி இருக்கிறது. சர்வ சிருஷ்டியும் வார்த்தையினால தான் நிற்குது. சர்வ சிருஷ்டியும் ஆண்டவருடைய வார்த்தையினால் தான் உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வார்த்தையில் தான் நிலை நிற்கிறது. இதுதான் பிசாசு புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை நம்ம கிட்ட கையாள ஆரம்பிக்கிறான். அந்த வார்த்தையில விளையாட ஆரம்பிக்கிறான். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை நம்ம இடத்துல பல தவறுகளை உருவாக்கி விடுகிறது. நம்ம வாயின் வார்த்தையில வல்லமை இருக்கிறத நம்ம புரியாம சில நேரங்களில் நம்ம வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், மரணமும் ஜீவன் நம்ம வாயின் வார்த்தையில். அப்போ நம்ம சில நேரங்கள் நம்ம வளர்ற சில வார்த்தைகள் நமக்கு கேடாய் முடிகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்களேன், இந்த ஒரு ஜெனிப்பிக்கிற ஒரு காரியம், ஆண்டோடைய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கிற ஒரு காரியம் என்பது எப்படி வந்தது என்று சொன்னால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். அவருடைய நாமம் என்ன? வார்த்தையின் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாகபடி அதிகாரம் கொடுக்குறார். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க எப்படி பிறக்கிறீங்க? மாம்சத்திலே ரத்தத்திலே இல்லை, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ இன்னைக்கு தேவனால பிறக்கிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம்? வார்த்தையினாலே அனுபவம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே பிறந்து கொண்டே இருக்க வேண்டும், புது சிருஷ்டியாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். வார்த்தையிலே நம்ம வளர வேண்டும், வார்த்தையிலே நம்ம கழுவப்பட வேண்டும். வார்த்தையினாலே நம்ம அந்த வாக்கு தத்தங்கள், வேதம் சொல்லுகிறது, வாக்கு தத்தங்கள் நம்முடைய அசுசிகளை, மாம்சத்தில் இருக்கிற அசுசி, ஆவியில் இருக்கிற அசுசியெல்லாம் நீக்கி போடுகிறது. கொரிந்தியர்ல சொல்லும் போது 2 Corinthians 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தையினாலே நம்ம புதுப்பிக்கப்படுகிறோம், புது சிருஷ்டியா மாறுகிறோம். அந்த வார்த்தையினாலே மறுபடி பிறக்கிற அனுபவம் நமக்குள் வந்திருக்கிறது. இதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஆத்மா ரட்சிப்பு அடைவதற்கு உதவியாக இருக்க வேண்டுமானால் இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, இந்த விசுவாசம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்போ அந்த நாமம், ஆண்டோடைய வார்த்தை தான் அந்த நாமம். அப்போ அந்த விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ கேட்கிறதுக்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். இன்னைக்கு காது இருந்தும் கேட்காதவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனை பேர் உட்காந்து கேட்டுங்கிறோன்னு தெரியாது. மொபைலில் ஆன் பண்ணி வச்சுட்டு, நேற்று நானும் சிஸ்டம் கூட பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் உக்காந்துக்கிட்டு மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த ஆன்லைனில் ஜெபம் பண்ணும் பொழுது பாதி பேர் என்ன செய்யறது, கேட்குறதே இல்லை. ஆன் பண்ணிவிட்டு அவங்க வேலையை தான் செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த ஆன்லைன் ப்ரேயரில் சில நேரம் எனக்கு ஒரு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, சிஸ்டர் கூட, நானும் சிஸ்டரும் பேசிகிட்டு இருக்கும்போது. அப்போ பாருங்கள், உண்மைதான், உண்மை. நிறைய பேர் என்னென்னா, காது உள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கி காது இருந்தும் கேட்க முடியல, நம்ம இஷ்டப்படி போயிட்டே இருக்கிறோம். ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் தான் பிறக்கிறார்கள், விசுவாசம் உள்ளவர்கள் தான் அவர்கள் புது சிருஷ்டியாய் மாறுகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய நாமத்தின் மேல், அவருடைய வசனத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள். அப்போ அந்த விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வியினால் வருகிறது. கேள்வி என்பது என்ன? அதுக்கு ஒரு 3-4 அர்த்தங்கள் உண்டு. கேள்வி வினாவை கேட்கிற ஒரு காரியம். ரோமர் நிருபத்தை குறித்து ஒரு விளக்க உரையில் உங்களுக்கு போட்டிருப்பேன், அந்த யூடியூப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன், ரோமர் 10-17 வசனத்தில். அப்போ அந்த வினாவை கேட்குற ஒரு காரியம். 2வது ஹியரிங், அதாவது அந்த காதால் கேட்குற ஒரு காரியம். இன்னொன்று லிசனிங், கவனிக்கிற காரியம், சும்மா ஹியர் பண்ணுறது. 3வது லிசனிங், கவனிக்கிற காரியம். அடுத்து 3வது லேர்னிங், கற்றுக்கொள்கிற காரியம். அப்போ அந்த கேள்வின்ற ஒரு வார்த்தைக்கு 4 விதமான அர்த்தங்கள் உண்டு. அப்போ அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. இப்போ விசுவாசம் கேள்வினாலே வருகிறது. அப்போ இந்த விசுவாசம் எனக்குள்ள உற்பத்தி ஆகணும்னா நான் கேட்க தான் விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் எனக்குள் வரதான் நான் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறேன். விசுவாசம் என்பது சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். இந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு,
ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். கலாத்தியர்ல சொல்லும் போது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே ஆவி பெற்றிருக்கும் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும் என்றாலும் கூட ஆண்டவர் விசுவாச கேள்வி உங்களுக்குள் வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க கேட்கதான் ஆவியானவர் உங்களுக்குள் அனல் மூட்டப்படுவார். வசனம் நமக்குள் வர வரதான் நமக்குள் ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். அதாவது இது கிருபையின் காலம், இது ஆவியானவருடைய காலம். ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார்? விசுவாச கேள்வியினால் தான் கிரியை செய்வார். இந்த விசுவாச கேள்வி என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்க தவறும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை தவற விடுகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை, அதான் வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விடுதலை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டா போதும், மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டா போதும், அந்த வார்த்தை உள்ள போதும் உள்ள போல அந்த ப்ரேயர் ஆன் பண்ணி வச்சுட்டாக்க நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்கிறோம். எல்லாருமே ஆனவர்களே, வசனத்தை காது கொடுத்து கேட்கணும், அந்த வசனம் உள்ள போகணும். அப்படி உள்ள போகும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்ற, எந்த அளவியால் அளக்கிறீர்களோ, வேதம் மார்க் 4:24 நீங்க நல்லா எழுதி வச்சுட்டு அதை படிச்சு பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எந்த அளவு? கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போ காது உள்ளவனாய் நம்ம கேட்கிறவர்களாய் மாறணும். சபைகளை குறித்து வெளிப்படத்துல சொல்லும் பொழுது, காது உள்ளவன் கேட்க கடவன். 7 சபைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், இன்சிஸ்ட் பண்ற காரியம் அதுதான். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்ற, இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், எங்க பாரு இஸ்ரவேலை கேள்னா சொல்வார். புதிய ஏற்பாட்டில் 7 சபைக்குமே ஆண்டவர் சொல்ற, காது உள்ளவன் கேட்கிற. இன்னைக்கு லிசன் பண்றதுக்கு, காது கொடுத்து கேட்கறதுக்கு, ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்னிடத்துல என்ன குறை இருக்கு, இந்த வார்த்தையால் என்னிடத்துல பேசுங்கன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு யாருக்கும் நேரமே இல்லை, நேரமே இல்லை. இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டு சொல்ல, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை இன்னைக்கு கற்றுக்கொள்வதற்கு யாருக்கும் விருப்பமே இல்லை. பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் என்பது எப்படிப்பட்ட விசுவாசம்? ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஒரு விஷயத்தை கேட்டான். நல்ல கவனிங்க, விசுவாசம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுங்க. ஒரு வார்த்தையை கேட்டான், நீ புறப்பட்டு போ, புறப்பட்டு போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன உடனே கேட்டான், கீழ்ப்படிந்தான். பாருங்க, அதுதான் விசுவாசம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒரு நடக்காத ஒரு விஷயத்துக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு போனா பாருங்க, அதான் விசுவாசம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படுகிறது, கேட்ட உடனே கீழ்ப்படுகிற விசுவாசம், கிரியை உள்ள விசுவாசம். அதனால்தான் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப நாமெல்லாம் உண்மையிலுமே கேட்டு அதன்படி கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளா மாறுறோம். 2வது, ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளாய் வரும், ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளாய் வரும். நல்லா கவனிச்சுங்க. அப்போ ஆவியானவர் என்னை நடத்த வேண்டுமானால், அதான் தேவன் சொல்றார், ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்துல முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஆண்டவர் சொல்ற, ஆவியில ஆரம்பம் பண்ணீங்க, நல்ல வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நீங்க நல்லா ஓடி இருந்தீங்க. இப்ப மாம்சத்துல முடிவு எடுக்க போறீங்க, மாம்சத்துல முடிய போறீங்க. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய செவிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுடைய வசனத்துக்கு நமக்கு லிசன் பண்ணுகிற அதாவது வார்த்தை கேட்கிற அனுபவம், அதுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நம்மிடத்துல இருக்கிறதா? கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம உட்கார்ந்து அமர்ந்திருந்து கேட்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா?
இல்லையே. ஆண்டு சொல்ல ஆவியில ஆரம்பம் பண்ணிட்டீங்க. ஆண்டோடைய வசனம் உங்களுக்கு வரும் பொழுதே ஆவியானுடைய முத்திரை, அது சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்துல நீங்கள் முத்திரிக்கப்பட்டீர்கள். அதான் வேதம் சொல்லுது. சுவிசேஷம் கேட்ட அந்த சுவிசேஷத்தை கேட்டு முத்திரிக்கப்பட்ட நாம் அந்த ஆவியானவர் தக்க வச்சுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டோடைய வசனத்துக்குள்ள நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கேட்க கேட்க அதுக்கு கீழ்ப்படிய ஒவ்வொரு விறகா வச்சு வச்சு நம்ம அனலாக்கப்படுகிறோம். நேற்று கூட பிரசங்கத்தில் சொன்னேன். அப்போது ஒரு விறகு வைக்கும் பொழுது ஒரு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு சத்தியத்தை கேட்டு அது கீழ்ப்படியும் பொழுது அந்த விறகு எரிய ஆரம்பிக்குது. மறுபடியும் ஒரு விறகு வச்சு அதுக்கு எரிய ஆரம்பிக்குது. அதுபோல் ஒவ்வொரு நாளும் நம்ம சத்தியத்தை வாசிக்கும் பொழுதோ அல்லது கேட்கும் பொழுதோ, நம்மளே வாசிக்கலாம் அல்லது மற்றவங்கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது அதுக்கு கீழ்ப்படியிறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். கேள்வி மட்டும் இல்லை, அந்த கேள்வி மூலமாக விசுவாச கேள்வி, அதுக்கு பேரே விசுவாச கேள்வி. அப்போ நம்ம விசுவாசத்தோடு நம்ம அந்த வசனத்தை நம்ம கேட்கும் பொழுது, அது படிக்கும் பொழுது, அதை நம்ம லிசன் பண்ணும் பொழுது அந்த வார்த்தையானது எனக்குள்ளே ஆவியானவருக்குள்ளே அனலாக்கப்படுகிறோம். நல்ல அழகாக பாடினாங்க. நிர்மலா தான் நினைக்கிறேன் அந்த பாட்டு பாடினது. அப்போ அந்த அக்னினால அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வரணும்னா நான் என்ன செய்யணும்? தினந்தோறும் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். வசனத்துக்கு நம்ம வாசிக்கிறதோ கேட்குறது மட்டும் இல்லை, அது கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும். இப்படி இருக்குதா ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி நான் நடக்க ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு நான் கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கிறேன். வசனத்தை அதிகமாக கேளுங்க. சத்தியத்தை நிறைய நம்ம சத்தியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜெபம் முக்கியம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். வசனமும் இருக்கணும், ஜெபமும் இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் கலாத்தியர் 3:7 சொல்லும் பொழுது, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது, ஒரு வார்த்தை அறிவிக்கப்பட்டது, ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. என்னன்னா, உன் மூலமாய் புறஜாதிகள்லாம் கூட வரப்போறாங்கப்பா. இப்போ விசுவாசத்தினாலே புறஜாதிகள் எல்லாம், அப்போ ஆண்டருடைய வார்த்தை கேட்டு அதை நம்பி அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அது கீழ்ப்படியும் போது, உன்னை போலவே அவர்கள் என் வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு வரும் பொழுது உன்னை போலவே உன்னுடைய சந்ததியாய் அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன்ட்டு ஆண்டர் சொல்றேன். இப்போ இன்னைக்கு புறஜாதிகளாகி நம்மை ஆண்டர் எப்படி அழைத்திருக்கிறார்? அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராய் இருக்கிறாரு. அதே போல நாமும் முதற் பலன்களாய் ஆவதற்கு நம்ம இங்கே வாசித்தோம் 18வது வசனத்துல, நம்மை சத்திய வசனத்தினாலே அவர் ஜெனிப்பிப்பதற்கு காரணம் நாம் முதற் பலன்களாய் வருவதற்கு. அவர் வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா நாம் எழும்பணும். தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி முதற் பேரானவராய் இருக்கிறாரோ அதே போல அதே கேரக்டரோடு அதே விதமாக அதே சாயலோடு எவர்களை முன்னறிந்தாரோ, யாரெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களெல்லாம் அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி அதே போல நம்ம ஆண்டவருக்கு முன்பாக மறுபடியும் முதற் பலனாய் கொண்டு வருவதற்காக தான் இந்த சத்திய வசனத்தினாலே நம்மை நடத்துகிறார். அதனால தான் யாக்கோபு 1:21 சொல்லுது, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாய் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ரட்சிப்பு டெய்லி ப்ராசஸ், தினந்தோறும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அது எப்படி நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நடக்கும் ரட்சிப்பு? தினந்தோறும் எப்படி ரட்சிப்பு நடக்கும்? வசனம் எனக்குள்ள போகும்பொழுது தான், அந்த வசனத்தால் குத்தப்படும் பொழுதுதான், அந்த வசனத்தின்படி நான் நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ரட்சிப்புக்குள்ள நம்ம நடத்தப்படுறோம். இல்லைன்னா ரட்சிப்பு அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும், ஸ்டாக்னண்ட்டாக நின்றுடும். ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா நாற்று எடுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாக்கடை ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா கொசு வரும், எல்லாம் அந்த இடத்துல நாற்று எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்ம ஆவிக்குரிய ஜீவன் நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும். இன்னைக்கு தேவன் சொல்றார், உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜீவன் நீரோடை போல தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் தேவன் சொல்றார், உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு நீங்கள் உங்களை ஏமாத்திக்காதீங்க. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் மாறுங்க. இன்னைக்கு நம்ம கேட்கறதோடு விட்டுறோம். ஏதோ ஒன்று நல்லா இருக்குது பிரசங்கம்,
இல்லை, அதில் ஏதாவது ஒன்று, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை நீங்கள் பிடிச்சுக்கொள்ளுங்க. அந்த ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. நிறைய கேட்குறோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ கேட்குறோம். அதில் ஒரு காரியத்தை நம்ம பிடிச்சு கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த நாளுக்குரிய ரட்சிப்பில் உங்களை நடத்துகிறார். அந்த நாளுக்குரிய கிருபையினால், அந்த நாளில் ஆவியானோட பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்வதை நீங்கள் உணர்வீர்கள். அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த டெய்லி ப்ராசஸ், அது ஒவ்வொரு நாளும் நமக்குள் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆண்டவர் நல்ல அழகாக சொல்கிறார். எபிரேயரில் கூட ஒரு வசனம் உண்டு. நான் ஏற்கனவே ஒரு முறை உங்களை பிரசங்கித்துட்டேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ அந்த விசுவாசம் எதனோடு சம்மந்தப்பட்டது? கேள்வியோடு சம்மந்தப்பட்டது. ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுல தான் விசுவாசம் வரும். அப்போ கேள்வியோடு சம்மந்தப்பட்ட அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவராய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த ஆத்துமா ஈடேற விசுவாசிகளா இருக்கணும் என்றால், என் ஆத்துமா கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்புக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா அந்த விசுவாசத்துல நம்ம நிலைச்சிருக்கணும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். ஆனால் இந்த ஆண்டவர் சொல்ல, கேட்கிறதற்கு தீவிரமாக இருங்கள் என்று ஒரு ஆலோசனை கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீதிமொழிகள் 8ஆவது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், அவருடைய வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தல் 3:20 என்ன சொல்லுது? வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்து கொடுத்தால் நான் அவனுக்குள்ளே போயிட்டு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம், கர்த்தரும் போஜனம் பண்றாரு, அவனும் போஜனம். அப்போ கர்த்தரோடு உறவாடுகிறான், ஒரு உறவு, ஒரு ஐக்கியம். அப்போ வசனம் எனக்குள்ள வரும் பொழுது எனக்குள் தேவன் உறவு கொள்ள ஆரம்பிக்கிறார். தேவனும் நானும் உறவு கொள்ள ஆரம்பிக்கிறேன். அப்போ தேவனோடு நான் உறவு கொள்ளும் பொழுது 2 பேருக்குள்ள ஒரு ஐக்கியம், உறவாடுதல் வருகிறது. வசனம் என்னோட பேசும். காலையில் கூட ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த வசனம் எனக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்? இப்போ சொன்னேன், ஆண்டவர் உன்னோட பேசுகிறார். அப்போ வசனத்தினால பேசுகிறார். ஒரு சகோதரி சொன்னாங்க, எரேமியா 9 இந்த வசனம் எனக்கு இப்படி சொல்லுகிறது. அப்போ இது என்னை குறித்து சொல்லுதா, யாரை குறித்து? இது இன்னொருத்தரை குறித்து சொல்லுகிற காரியம். அப்போ அந்த வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு அமைதல். ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார். அருமையானவர்களை, கர்த்தர் நீங்கள் வாசிக்கிற பகுதியிலோ அல்லது ஏதாவது கேட்கிற பகுதியிலோ உங்களோடு பேசுவார். சில நேரங்களில் உங்கள் கண்களில் கண்ணீர் வரும். சில நேரங்களில் எனக்கு சில வார்த்தைகளை வாசிக்கும் போது சந்தோஷம் வரும். சில நேரங்களில் கண்களில் கண்ணீர் வரும். சில நேரங்களில் அழுகிற மாதிரி ஆகிடும். அவ்வளோ துக்கமாக இருக்கும் சில வார்த்தைகள். ஏன்னா அந்த வார்த்தைகள் உங்களோடு போஜனம் பண்ணுகிற தேவன் உங்களோடு இடைப்படுகிறதை அது காண்பிக்கிறது. நீங்கள் அந்த வார்த்தையோடு நீங்கள் இடைப்பட வேண்டும், அந்த வார்த்தையோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும், வசனத்தோடு நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். ஆகவே முதல் காரியம், நீங்கள் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருங்கள். ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார்? இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு எப்படி இடைப்பட போகிறார்? நான் அந்த வார்த்தையினாலே நான் ஆண்டவரோடு கூட இன்னைக்கு நான் ஜெனிப்பிக்கப்படுகிறேன், புதுப்பிக்கப்படுகிறேன். இன்னைக்கு நான் ஒரு புது சிருஷ்டியாக இன்னைக்கு நான் ஒரு புதுசாக கழுவப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ரெனோவேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் என்னை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நான் இன்னும் ஒரு படி முன்னேறிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஆவியில் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஆவியில் நான் ஒவ்வொரு நாள் நடத்தப்படுகிறேன். இந்த அனுபவம். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, 2வது வசனம் சொல்லுகிறது, 2வது பேசுகிறதற்கு பொறுமையாயும். இது ரொம்ப 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 முக்கியமான காரியம். பிசாசு ரொம்ப நம்ம வஞ்சிக்கிற ஒரு காரியம் என்னன்னா இந்த பேச்சு. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன கலக்கம் அடைவான். நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் குறைவு காரணம் வாய் தான்.
சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். தேவனாகிய கர்த்தர் பாருங்க, அருமையானவர்களே, ஆண்டவர் ரொம்ப அருமையா இந்த சத்தியங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல பாருங்களேன். இன்னைக்கு வாய் பதறி, அதாவது சிதறிய வார்த்தைகளை நம்ம கூட்டி சேர்க்கவே முடியாது பாருங்க. நம்ம பதறி பேசின வார்த்தைகள் என்னன்னா நம்ம வாழ்க்கையை சிதறடிக்குது. நம்ம பதறி பேசுகிறோம் பாருங்கள், சில நேரங்களில் அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை சிதறடிச்சிடும். ஏன்னா மரணத்தையும் ஜீவனையும் நம்முடைய நாவில் கொடுத்துருக்காரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம்முடைய நாவில் கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி ஆசைப்படுறேன். என்னன்னா, ஆதியில் இந்த உலகத்தில் சர்பம் மூலமாக ஆண்டவர் இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. அவன் அந்த வேலையை அவன் செய்யாமல் விட்டுட்டான். செய்யாமல் விட்ட பிறகு அந்த இடத்துல பிசாசு என்ன செய்கிறான், மெதுவாக உள்ள நுழையிறான். அந்த காட்டில் இருக்கிற மிருகம் தோட்டத்துக்குள்ளே வர ஆரம்பிக்குது. காட்டில் இருக்கிற மிருகம் தோட்டத்துக்குள்ளே வருது. அப்படி தோட்டத்துக்குள்ளே வரும் பொழுது பிசாசு அந்த காட்டு மிருகத்தை பேச வைக்கிறான். நல்லா கவனிக்கணும். வார்த்தையினால இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. வார்த்தையால் தான் சகலம் இயங்குகிறது. வார்த்தையானவர் தான் நம்ம ஆண்டவர். அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. இந்த வார்த்தையினால் தான் ஜெயம் எடுக்க முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு தான் பிசாசு உங்களையும் எங்களையும் நம்ம எல்லாரையும் அவன் நம்மளை கீழே விழத்தாட்டி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடை செஞ்சிட்ருக்கிறான். இப்போ பிசாசு வாய்க்கிண்ட ஆரம்பிக்கிறான் பாருங்க. அந்த சர்பத்துக்குனுடைய வாயை திறந்து அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான். இந்த ஸ்திரீ அது காட்டு மிருகமாச்சே, எப்படி உள்ள வந்துச்சின்னு யோசிக்கல. அதுக்கிட்ட நம்ம பேசலாமா பேசக்கூடாதான்னு யோசிக்கல. தான் ஆதாமை கூப்பிட்டு விடலான்னு அதை யோசிக்கல. அவள் தன்னுடைய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லை பாருங்க. அவள் என்ன செய்கிறா, சர்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியெல்லாம் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கும் தொடங்கினா. கேட்டது ஒரு கேள்வி, பதில் பாருங்க எத்தனை பதில் கொடுக்குறா. அப்போது இன்னைக்கு தேவன் சொல்ல பிரசங்கியில் ஒரு வசனம் சொல்லுது, 5வது அதிகாரம் 2வது வசனம், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயில் பேசாமலும் மனப்பதறி ஒரு வார்த்தை சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. இன்னைக்கு பெண்கள் அதிகமாய் பேசுறதுனால தான் சில ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறோம். பேச்சை நம்ம குறைக்கணும். பெண்கள் கொஞ்சம் பேச்சை குறைக்கணும். ஒரு கேள்விக்கு பல பதில் கொடுக்கறது. ஜெபம் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டருக்கு தெரியாத மாதிரி தான் விளக்கம் கொடுத்துட்ருப்போம். நிறைய ஜெபம், ஜெபத்தில் கூட நிறைய விளக்கம் கொடுத்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டவர் சொல்ல சுருக்கமான ஜெபம். நம்ம என்னென்னா அதிகமாய் ஜெபத்தில் எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. என்னென்னா அதிகமாய் ப்ரைசிங், ஆண்டவரை துதிக்கிறது அதிகமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கிறது அதிகமாக இருக்கணும். விண்ணப்பங்கள் குறைவாக இருக்கணும். விண்ணப்பங்கள்லாம் ஆண்டருக்கு தெரியாமல் இல்லை. ஒரு லைனில் விண்ணப்பம் இருக்கட்டும். முதல்ல மேலே ப்ரைசிங் தான் அதிகமாக, தேவனை துதிக்கிற துதி அதிகமாக இருக்க வேண்டும். அவரை துதிக்கிற துதியினால்தான் அந்த பிரசனம் உள்ளே வந்துச்சுன்னாவே விடுதலை கிடைச்சிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. என்னென்ன வீண் வார்த்தைகளில் அலப்பாதீங்கள். ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், வீணாக வார்த்தை போட்டு அலப்பின்னு இருக்காதுங்க ஜெபத்தில். உங்கள் ஜெபத்தை மாற்றுங்க. உங்கள் ஜெபத்தை மாற்றுங்க. முதல்ல வீண் வார்த்தையை வேண்டாம். ஜெபத்தில் விண்ணப்பங்கள் ஒரு லைனில் 2 லைனில் இருக்கட்டும். ஆண்டவரே, அன்னைக்கு இந்த காரியம்லாம் நடந்தது ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த காலையில் இப்படிலாம் வந்துச்சு ஆண்டவரே, மதியானம் இப்படி நடந்துச்சு ஆண்டவரே, சாயந்தரம் இப்படி நடந்துச்சு ஆண்டவரே, இப்படிலாம் வந்துச்சு ஆண்டவரே. ஆண்டருக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் ஆண்டருக்கு தெரியும். நாம் ஆண்டவரை அதிகமாக துதித்து, அவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர். அவருக்கு தெரியாது, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் சிருஷ்டித்து எல்லாமே அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்குது, வெளியரங்கமாக இருக்குது. இப்போ இந்த பிசாசானது உள்ள வந்தது போனது எல்லாம் தெரியும். ஆண்டவர் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்குது பாருங்க. அந்த பெண் பாயை வச்சுட்டு சும்மா இல்லை. அப்போ அந்த சர்பம் ஸ்திரீயை நோக்கி மறுபடியும் பேச்சு கொடுக்குது. நீங்கள் சாகவே சாவதில்லை, சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தை யார் கேட்டது? பிசாசு கேட்டானா, நீ சாகவே சாவாயா அப்படின்ட்டு
நீ கனியை புசிக்கக்கூடாதான்னு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை இல்லை, புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படியே முடிச்சுட்டு போயினே இருக்கணும். இல்லை, அதுக்கு பிறகு இந்த வார்த்தையில் சொல்கிறது. அப்போ உடனே என்னன்னா சாகவே சாவா. இங்கே தான் அவங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது பாருங்க. தேவனை மட்டுமே நம்பின்னு இருந்தா அவள், ஏவாள் தேவனை மட்டுமே நம்பின்னு இருந்தா. வெளியிலேருந்து எந்த ஆளும் உள்ளே வரல. இது வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. யாருமே ஆதாமையும் ஏவாளையும் டிஸ்டர்ப் பண்ணல. யாரும் எந்த விதத்துலையும் அவள் குறுக்க வரல. இப்போ தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் இடையில குறுக்க ஒருத்தன் வந்துட்டான். குறுக்க வந்தவன் என்ன செய்கிறான்? தேவனையே குற்றப்படுத்துகிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். அதனால தான் உங்களை சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு இப்போ யாருக்கிட்ட உசுப்பி விடுறான் பாருங்க, குற்றப்படுத்துறான். தேவனையே இவன் குற்றப்படுத்துறான். அப்போ தேவனையே இவன் குற்றப்படுத்தி அந்த இடத்துல சந்தேகத்தையும் விசுவாச குறையும், இப்போ நம்பிக்கை குறைஞ்சிட்டு பாருங்க, அதுதான் பாவமாயிடுச்சு. நம்பிக்கை குறைஞ்சிச்சு பாருங்க. இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ ஏவாள் என்ன ஆச்சு? அங்க ஏவாள் பிசாசுகிட்ட பேசும் பொழுது தேவன் பேரில் இருந்த அந்த நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு. உடனே என்னாச்சு? ஓஹோ, இந்த பழம் சாப்பிட்டா இப்படிலாம் நடக்குமா, தேவனை போல இருப்போமா அப்படின்ட்டு அவ என்ன செய்யற பார்க்கறதுக்கு இன்பமா இருக்கு, புத்தி தெளிக்குது, எச்சிக்கப்படத்தக்க விருச்சம். ஓ அப்படின்னா இது நானும் சாப்பிட்டு என் புருஷனுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ புசித்தாள். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கு இடையில இந்த மாதிரி சிலர் குழப்புவாங்க. குழப்பும் பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி சிலருக்கு விசுவாச குறைவுகள் ஏற்படுவதற்கு காரணம் பயம், திகில், இதெல்லாம் பயத்தையும் திகிலையும் உருவாக்கி விட்டுருவாங்க பாருங்க. அந்த மாதிரி உருவாக்குற ஆளுங்களை கிட்ட சேர்க்காதீங்க. யாராவது உங்களுக்கு பயத்தை கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு கிட்ட சேர்க்க. விசுவாசத்தை வளர்த்துக்கிற மனுஷங்களை மட்டும் கிட்ட சேர்த்துங்க. அது விசுவாசத்தை குறைக்கிற இந்த மாதிரி சர்வம் போல வர்றவங்களெல்லாம் கிட்ட சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு யாரெல்லாம் இடையில உங்கள் விசுவாச வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறாரோ அவள் கிட்ட சேர்க்கக்கூடாது. பிசாசுக்கு வாய்க்குன்றதே வேலை. அது மாதிரி தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாயை கிண்டி உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களெல்லாம் உசுப்பி விடுவாங்க. ஐயோ, உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா, இன்னும் கல்யாணம் ஆகலையா, இன்னும் வீடு கட்டலையா, ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு புது ட்ரெஸ் எடுக்கலையா, ஏன் இந்த ட்ரெஸ் இப்படி இருக்குது, அப்படி இது இப்படி இது சொல்லிட்டு அப்படியே கேள்வி மேலே கேள்வி கேட்டு உங்கள் மனசில் உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க? உசுப்பி விட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ, இவங்கெல்லாம் கேட்குற மாதிரி நம்ம சூழ்நிலை இருக்குதே, நம்ம நிலைமை இப்படி இருக்குதே. அப்போது அவங்க பேசுறதுக்கு இடம் கூடாது. இல்லைங்க பார்க்கலாம் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு போக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு வீடு இல்லையா, லோன் கொடுக்குறோம் வாங்க. பிசாசு அப்படியே என்னது, வீடு இல்லையா, ஒரே ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு லோன் வந்துடும். உடனே என்ன செய்யணும்? ஓடுறது. அருமையான நம்முடைய வாயின் வார்த்தைகள் நமக்கு ஜாக்கிரதையை கையாள வேண்டும். பேசுறதுல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? அவங்க பேசுகிறாங்கன்ட்டு உடனே பேச்சு கொடுத்துடக்கூடாது. அவங்க பேச பேச கம்முன்னு இருந்துட்டு வந்துனே இருக்கணும். அவ்வளோதான். தேவையில்லாத பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேச்சை நம்ம குறைச்சிட்டோம்னு வச்சிங்களேன், பாவமே குறைஞ்சிடும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. பேச்சை குறைச்சாவே பாவம் குறைஞ்சிடும். பாருங்க, ஏரோது பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டான். இந்த சலோமி டான்ஸ் ஆடும் போது பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுத்துட்டான். அவன் வாக்கு கொடுத்த உடனே அதுதான் சாக்குன்னு ஏரோதியால் என்ன பண்ணிட்டா? யோவான் ஸ்நானகனின் தலையை கேட்டான். பாருங்க, வார்த்தையை விட்டுட்டான். அவன் பெரிய பாவத்தை சுமந்துக்கிட்டான். அதே போல் பேதுரு கூட பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை விட்டான். நான் உம்மோடு சாக வேண்டியதாக இருந்தால் கூட உம்மை மறுதளிக்க மாட்டேன் அப்படியே ரொம்ப பெருமையாக அப்படியே பீத்திக்கின்னு சொன்னான். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை அவனை பலவீனமாக்கிடுச்சு. மறுதளிக்கிற மாதிரி ஓடி ஓடி ஒளிஞ்சான் பாருங்க. சாவுக்கு பயந்துட்டான். அப்போது நீங்கள் சொல்கிற வார்த்தையை தான் பிசாசு பிடிச்சிக்குவான் பாருங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தையை பிசாசு கேட்குறான், ஆண்டவர் கேட்குறார், பிசாசும் கேட்குறான். அப்போ பிசாசு என்ன செய்யறான்? நீங்கள் சொல்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்கள கொண்டே நம்மளை விளக்கு பார்க்க வைக்கிறான். இப்போ உதாரணமாக நீங்கள் நேசிக்கிற ஆட்கள், நீங்கள் நேசிக்கிற பொருட்கள், நீங்கள் நேசிக்கிற வேலை, நீங்கள் நேசிக்கிற சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக திரும்பும். உங்களை அது பலவீனப்படுத்தும். பிசாசுடைய வேலையாக தான். அதனால தான் நம்ம என்ன செய்ய, எது மேலே பற்று வைக்கூடாது. ஆண்ட சொல்ல
நீங்கள் உலகத்து மேலேயே நீங்கள் பற்று வைக்காதீங்க. பற்று வைக்கலைன்னா அந்த பற்று வந்து உங்களை ஒன்றும் பண்ணாது பாருங்களேன். நீங்கள் பண்ண அழகா அக்கடான இருக்கலாம், நம்ம ஆண்டரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உலகத்தை நேசிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ எந்த ஒரு காரியத்தை நேசிக்கணும், அந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்தும். பாருங்க, எப்தா என்ன செய்யணும், ஒரு நேர்த்தி கடன் செய்கிறான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் சொல்லும்போது, போரில் வெற்றி பெற்றுட்டா வாசலில் முதல்ல வர்றவங்கள நான் பலி கொடுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு வாய் விட்டு அவன் நேர்ந்துக்கிட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா மக ஓடி வரும்போது என்னது, வேறு வழி இல்லை. ஆனால் அந்த நாட்களில் அந்த பலி கொடுக்கறது இந்த காரியம்லாம் வந்து என்னது, ஒரு அந்நியர்களுடைய காரியமாக இருந்தது, அந்நிய பிரஜாதியினுடைய ஒரு காரியமாக இருந்தது. அதுக்கு ஆண்டவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. இவன் வாயை விட்டு மாட்டிக்கிட்டான். இது பிசாசு வந்து வஞ்சிக்கிறான். அது தேவன் வந்து இந்த காரியத்தை விரும்பவே இல்லை. அனனியா சஃபீராவை எடுத்துங்க, அந்த நிலத்தினுடைய விலையை போய் சொல்கிறாங்க. அவங்களுடைய பொருள், அவங்களுடைய காரியம், அவங்க என்ன செய்யணும், தான் வாயாலே கேட்டாங்க. அவங்க பொய் சொல்லி அந்த பொய் வந்து அவங்கள மரணத்துக்கு ஏதோ மாற்றிடுச்சு. இப்படி தான் ஏன் சிம்சோன் எடுத்துங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில் பாருங்கள். அவன் வந்து என்ன செய்கிறான், ஒரு தெளிலார் மேலே ஒரு மயக்கத்தில் போயிட்டு அந்த இடத்துல தெளிலாக்கிட்ட இருக்கும்போது அந்த தெளிலால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் விலை பேசிட்டு உனக்கு 1100 வெள்ளி காசு கொடுத்துட்றேன், அவங்ககிட்ட இருந்து ரகசியத்தை பெற்றுக்கோ, அவனை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு 3 முறை அவன் வந்து முறை கேட்கும் போது இவன் வந்து ஒரு பிரதிஷ்டை பண்ணவன், ஒரு நசரேயன். இவன் வந்து என்ன செய்யணும், ஒழுங்காக உஷாராயிட்டு இருக்கணும். ஆனால் அவன் வந்து தன் வாயை வந்து விட்டான் பாருங்க, பேச்சை குறைக்கல. அவன் கேட்க அவன் வந்து ஒவ்வொரு பதிலாக சொல்கிறான். முதல்ல உலராத பச்சை அகனினார் கயிறில் கட்டு அப்படின்றான். அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் செய்யாத ஒரு புது கயிறுனால கட்டு அப்படின்றான். அடுத்து என் தலைமுறை 7 ஜடையாக பின்னி நெசவு நூல் பாவோட கட்டுன்றான். இப்படி 3 தடவை சொல்லி 3 விஷயம் ஒன்றும் நடக்கலன்னும் போது அவள் வந்து ரொம்ப சீன் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம், பிசாசு வஞ்சிக்கிறான். ரொம்ப அழுவுறது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிசாசுனுடைய சூழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம வீட்டாரே நமக்கு சத்துரு. சில நேரத்தில் அழுவுறதும் புலம்புறதும் அதுவும் இதுவுமா இருக்கும் பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பிசாசு வஞ்சிப்பான், நிறைய வந்து வஞ்சிக்கிற காரியம். அது மாதிரி அந்த தெளிலால் என்ன செய்கிறான், சிம்சோனை அப்படியே மனசு அப்படியே கசங்கி போகிற மாதிரி அழுது என்ன செய்கிறான், தினம் புலம்பல். அப்போது தினம் நெருக்கி அலட்டுறதில்ல. அவன் அந்த இடத்த விட்டு ஒதுங்கி இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும், அந்த இடத்த விட்டு ஒதுங்கணும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலட்ட அவன் அங்கே தான் இருக்கிறான். அதனால் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய அந்த பிரதிஷ்டைக்குரிய காரியங்களை, நசரேனுக்குரிய விரதத்துக்குரிய காரியங்களை அவன் எழுந்துறான். தேவ திட்டத்துக்கு விரோதமாய் அவன் தன்னுடைய அந்த ரகசியத்தை சொல்லி அந்த இடத்துல அவன் சவரன் கத்தினால தன்னுடைய முடியை இழந்து போகிறான். அதுலேயே அவனுடைய பலன் போடுது. அப்போ ஆவியானவர் அவனை விட்டு விலகுறாரு. அதை வேதம் சொல்லுது, அவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவன் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். இன்னைக்கு அவன் என்ன வாயில சொல்றான்னா அதுதான் அவனுக்கு, அவன் வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்குது. தன் வாயை காக்குறான், தன் பிராணனை காக்குறான். தன் வாயை அடக்கியிருந்தானா அவன் உயிர் தப்பிச்சிருக்கோம்? இல்லை. அவன் பார் வாயை காக்கல. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனும் கலக்கம் அடைகிறான். திடீர்னு வந்து கூட்டம் நிற்குது, கலங்கி போகிறான். ஓடணும்னு நினைக்கிறான், ஓட முடியல, அவன் பலன் போயிடுச்சு. அப்போது எத்தனை பேர் வந்தாலும் திமிரிட்டு போடுறவன் ஒரு 2 பேர் பிடிச்ச உடனே அவன் கோழி குஞ்சாட்ட அடங்கி போயிடுறான். இப்போ நீதிமொழிகள் 13:3 சொல்கிற மாதிரி தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அப்போ பேசுறதை நம்ம குறைக்கணும், ரொம்ப குறைக்கணும். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவன் கிடைக்கும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அதுதான் ஆண்டவர் சொல்றார். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. ஆத்மாவே நஷ்டப்பட்டு போகுது பாருங்க. அப்போது இன்னைக்கு நம்ம ஆத்மா நஷ்டப்படுவது தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல. ஆண்டவர் வந்து நம்ம ஆத்மா ஈடேறணும்னு தான் விரும்புகிறார். அதனால் கேட்குறத தீவிரப்படுத்தி பேசுறதை குறைன்றார். அவள் பேசுறதுக்கு பொறுமையாயிரு, நிதானமாக பேசு. என்ன பேசணும் அதை மட்டும் பேசு, தேவையானது மட்டும் பேசு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, அதில் பிரியப்படுகிறவர் அதன் கனியை புசிப்பார்கள்.
அப்போது தேவன் இன்றைய நாளில் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் அதுதான். உங்களுக்கு நன்மை உண்டாக என்ற நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அப்போ நம்ம ஆரோக்கியம் உள்ள நாவினாலே ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசணும். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அப்படி நல்ல வார்த்தைகள் பேசும்போது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். உங்கள் வாயாலே உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பல முறை பேசி பேசி இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேச்சே என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அது பெற்றுத்தர முடியாதபடிக்கு தடை செய்து இருக்கும். நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். நம்ம மனசு அப்படியே நொறுங்கி போகிற சில காரியங்கள்லாம் நடந்திருக்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அப்போ இன்னைக்கு நம்ம நாக்கை வச்சே தான் பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துட்டு இருக்கிறோம். உங்கள் நாக்கை நீங்கள் கையால் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்லுவார் இந்த நாக்கை குறித்து யாக்கோபுல, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். முதல்ல நாக்கை அடக்கிட்டு ஆண்டவர்கிட்ட பக்தியாக இருந்தால் அந்த தேவ பக்தி அவனுக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கும். நான் தேவனை நேசிக்கிறேன், தேவனிடத்தில் நான் பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நாக்கை இஷ்டத்துக்கு கையாண்டுட்டிங்கன்னா அந்த நாக்கு பிசாசு நல்லா விளையாட விட்டுட்டு பிசாசு கையாள விட்டுட்டு நான் பக்தியாக இருக்கிறேன் மறுபடியும் ஸ்தோத்திரம் அதுதான் ஆண்ட சொல்ல துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவலை புறப்படக்கூடாதுன்ட்டு. இப்போ ரெண்டுமே ஒன்றா வச்சுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்போது அந்த தேவ பக்தி வீணாக போயிடுது. அப்போ நான் இவ்வளோ நாள் செபிச்சுன்னா பிரயோஜனம், நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணினா பிரயோஜனம். ஏன் ஜெபம் பண்ணினா பிரயோஜனம்? உங்கள் வாயால் நீங்கள் கெட்டீங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற நம்முடைய நாவை அடக்காதவன் நான் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் 26வது வசனம் சொல்றது, தன் இருதயத்தை வஞ்சித்துக் கொள்கிறான், தன்னை ஏமாற்றிக் கொள்கிறான். தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயையும் தன் நாவையும் காக்குகிறவன் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்கிறான். அப்போ பாருங்க, வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, நம்ம வாயை கையாளுறது நம்ம ஆத்மாவை பாதுகாக்கிறது, ஆத்ம ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. பாருங்க, அந்த 3 காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்றேன், நீங்கள் சத்தியத்தை அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறான்னா இந்த வார்த்தை, ஒரு நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆகவே தான் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, போதகர்களை குறித்து கூட சொல்லும் பொழுது அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராய் ஆகாதிருப்பீர்களாக சொல்வார். அதே போல் சொல் தவறாதவன், அதாவது நம்ம எல்லாரும் அநேக விஷயத்தில் தவறுறோம். ஒருவன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் பூரண புருஷன், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய சொல் தவறாமல் நம்ம பாதுகாக்க வேண்டும், நம்முடைய வாயின் வார்த்தைகளை பாதுகாக்கணும். இப்போ பாருங்கள், குதிரையை அடக்கணும்னா குதிரைக்கு என்ன செய்கிறாங்க, கடிவாளம் போட்டு வாயை அடைக்கிறாங்க. கப்பலை அடக்கணும்னா என்ன செய்கிறாங்க, ஒரு சுக்கானை போட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை அடக்கணும்னா நம்ம வாயை அடக்குனாவே போதும். நம்ம வாழ்க்கை செழிக்கணும்னா நம்ம வாயை அடக்குனா போதும். நம்ம வாழ்க்கையை இது பண்ணணும், நம்ம சிறக்கணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம வாயை அடக்குனாவே போதும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறேன். பாருங்கள், அதிகமாக பேசுகிறவங்க தேவையில்லாமல் நிறைய பேசி என்ன செய்கிறாங்க, கேட்க வேண்டிய விஷயத்த விட்டுருவாங்க, கேட்க வேண்டிய விஷயத்தையும் சொல்ல வேண்டிய விஷயத்த விட்டுருவாங்க. அப்போ இந்த நாவு நெருப்பு மாதிரி இருக்குது, இது அநீதி நிறைந்த உலகம். அதனால் என்ன ஆகுது, நமக்கு தேவையில்லாத பேசி 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 நம்ம ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறது. நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சில தேவையில்லாத கஷ்டங்கள் கவலைகள் வரும்போது நிறைய வியாதி நமக்குள்ளே வரும். அந்த வியாதி நமக்குள்ளே வரும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலனே குறைஞ்சிடும். அப்படி பலன் குறையும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை ஆயுசே கொளுத்தி விடுதான். ஆனால் நரக அக்னியினாலே கொளுத்தப்படுகிறதா இருக்கு. அது மட்டும் இல்லை, நரகத்துக்கே கொண்டு போய் சேர்த்துருமோ. பாருங்க, போக 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 அந்த விசுவாசம் குறைய ஆரம்பிச்சிடும். பாருங்க, பேசி பேசி நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கும் போது, ஆசீர்வாதம் இல்லைன்னா ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்றீங்க,
அவன் உடனே நான் என்னாத்த கடவுளை கும்பிட்டு என்னாத்த பிரயோஜனம், விசுவாசம் குறைஞ்சி போகுது. விசுவாசம் குறையும் பொழுது என்ன ஆகுது, பிசாசு உடனே அவன் ரெடியாக இருக்கிறான் நரகத்துக்கு கொண்டு போகிற மாதிரி. அப்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது, அது அடங்காத ஒன்று தான், சாவுக்கு ஏதுவான விஷயம். ஆனால் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காத்துக்கொள்கிறான். தன் வார்த்தைகளில் பதறுற மனுஷனை கண்டால் அவனை நம்புவதை பார்க்கலும் மூடனை முட்டாள கூட நம்ப இல்லாமா. அப்போ ஆண்டவர் சொல்ல, நம்ம வார்த்தையில் பதறக்கூடாது, படார் படார் படார்னு பேசக்கூடாது, படார் படார்னு எந்த விஷயத்தையும் கக்கிடக்கூடாது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்திற்புனால கணக்கு கொடுக்கணும். நம்ம பேசுறதெல்லாம் 2 பேர் எழுதினுக்கிறாங்க. கர்த்தரை எழுதுறாரு ஞாபக புஸ்தகத்தில், பிசாசும் அவனுக்குள்ள ஏட்டில் எழுதுறான். அவன் ஞாபகப்படுத்தினே இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் போயிட்டு பாருங்க. தேவன் சொல்ற, கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அந்த வார்த்தையிலே சகலம் உண்டாக்கப்பட்டது. அதே வார்த்தையின் வல்லமை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தையின் வல்லமையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்க ஆண்டு நம்மை அழைக்கிறார். அதனால நம்ம எப்படி பாருங்க, அதனால தான் இயேசு கிறிஸ்துவ பிசாசு ரொம்ப சீண்டி பார்க்குறான். இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், வார்த்தையால் சகலத்தை உண்டாக்கினவர், வார்த்தையாலே சகலத்தை நடத்தினவர், அதே போல் வார்த்தை கொண்டே நம்ம ஆசீர்வதிக்கிறவர், வார்த்தையினாலே நம்மையும் வாழ வச்சுக்கிட்டு நம்மையும் வாழ்வதற்கு அழைத்திருக்கிறவர். அவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தை கொண்டே பிசாசு என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துவையும் மடக்க பார்க்குறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 21 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவருக்கு என்ன திருப்பி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா முடிஞ்சு போயிட்டுருக்கோம். அங்கே ஏவாள் பேசி தன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துக்கிட்டு தன் ஆத்துமாவை ஆண்டர்கிட்ட இருந்து விலக்கி கொண்டாள். அதாவது ஆத்தும மரணம் என்பது என்ன தெரியுங்களா, அந்த சாகவே சாவா என்பது என்னன்னா, அது என்னது ஒரு ஆத்மீக மரணம். அந்த ஆத்மீக மரணம் என்பதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுள்கிட்ட இருந்து பிரிகிறது என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிற ஒரு காரியம். இப்போ தேவனிடத்துல விசுவாசமா இருந்தவள் பிசாசை நம்ப ஆரம்பிச்ச உடனே தேவனிடத்துல இருந்து அவள் விலக ஆரம்பிச்சுட்டு பிசாசோட ஐக்கியமாயிட்டா. அதனால தான் ஆண்டவர் பிசாசு இருக்கிற இடத்துக்கு தள்ளி விட்டார். அதனால தான் உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்குள்ள விழுந்துட்டாங்க. ஆண்டவர் ஏதேனுக்கு கேருவினை போட்டு சுடரொளி பட்டயத்தை போட்டு அங்கே காவல் காக்க வச்சுட்டார். இனிமே உள்ள வராதுடாப்பா, நீங்க முதல்ல அங்கே ஜெயிச்சுட்டு வாங்க, உங்க வாயை அடக்கிட்டு வாங்க, கேட்க தீவிரமா இருங்க, உங்கள் பேச்சை குறைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டார். அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, அப்போது முதல் ஆதாம பிசாசு வஞ்சித்தது போல இந்த 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவையும் வஞ்சிக்கிறான். எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, முகத்தில் துப்புறாங்க, ஆண்டவரை கேலி பண்ணுறாங்க. ஆனால் வையப்படும் போது பதில் வையாமல் அவர் பேசவே இல்லை. அது ஏசாயால சொல்லும்போது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, வாயை திறவாதிருந்தார். கத்தாத ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஒரு வேலை ஒருத்தர் யாருன்னா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே ரிட்டன் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு ரிப்ளை பண்ணாதான் நமக்கு தூக்கம் வருது. ஆனால் தேவன் சொல்கிறார், கத்தாத ஆட்டுக்குட்டி போல இருந்தார். இப்போ மயிர் கத்திரி கொண்டு போகிறாங்க தெரியுது. ஆனால் இப்போ சாதாரண ஆடுங்களை பார்த்தீங்கன்னா, ஆடை வெட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக கத்தும், பயங்கரமாக திமுறும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தாரா, கத்தாத ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டவராக இருந்தார், கத்தாத ஆட்டுக்குட்டியாக இருந்தார். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது காரியம் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 3வது, கோபிக்கிறதுக்கு தாமதமாயும். கோபிக்கிறதுக்கு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு 1:20. இப்போ நீங்கள் வாய் பதறி பேசும்பொழுது உங்களை அறியாமலே கோபப்படுவீங்க. அப்படி கோபப்படும் பொழுது என்னன்னா, என்ன பேசுகிறோன்னு நமக்கே தெரியாது பாருங்க. நம்மளை அறியாமலே பல வார்த்தையில் விட்டுருவோம். அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க, கொட்டின வார்த்தைகளை நம்ம அள்ள முடியாது பாருங்க. அந்த வார்த்தைகளை நம்ம திருப்பி எடுக்கவும் முடியாது.
அதே போல் சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரம் ஆறாது, நாவினால் சுட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே வடு மாதிரி மாறிடும். இப்போ நம்ம வார்த்தைகளை கொட்டும் பொழுது மனுஷனுடைய கோபம், அந்த கோபத்தினால என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய நீதி, தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, தேவன் செய்ய நினைத்த காரியங்களுக்கு அது தடை போடுது. அது நமக்கும் தேவனுக்கு இடையில பிரிவினை உண்டாக்கிடுது. பாருங்க, நீதிமொழிகளை சொல்லும் பொழுது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இன்னைக்கு நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணாவே நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். நீடிய சாந்தம், ஆவின் கனியில் ஒன்று நீடிய அந்த சாந்தம், சாந்த குணம், நீடிய பொறுமை, சாந்தம். இந்த சாந்தமும் அந்த பொறுமையும் நமக்கு ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. அப்படி நம்ம அந்த மனசை அடக்கி இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, பலவானை விட சாந்த குணம் உள்ளவர்கள் தான் பலசாலிகள். அதே போல் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கல தன் மனசை அடக்கிறான் பாருங்க, அவன் தான் வந்து உத்தமனாக இருக்கிறான். அப்போ தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றவர்கள் யார் தெரியுங்களா? சாந்த குணம் உள்ளவர்கள். இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து சண்டை பண்ணுகிறவனா இருக்கக்கூடாது. தீமோத்தேயுக்கு பவுல் ஆலோசனை சொல்கிறார், சண்டை பண்ணக்கூடாது, எல்லா இடத்துல சாந்தம் உள்ளவனாகவும் போதக சமத்தனாகவும் தீமை சகிக்கிறவனா இருக்கணும் அப்படி சொல்கிறார். அதே போல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், எதிர் பேசுகிறவர்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், மனிதனுடைய கோபமானது ஒருவேளை நீதியான கோபமாக இருந்தாலும் அது தேவனுடைய நீதியை நிலைநிறுத்தவோ ஊக்குவிக்கவோ முடியாது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இன்னைக்கு எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாய். இப்போ வந்து ஒரு பாஸ்டர் வந்து, ஆனால் அது தேவனுடைய நீதியை நிலைநிறுத்தாதான், ஊக்கமும் படுத்தாதான். ஏன்னா நம்ம காட்டக்கூடிய எந்த விதமான கோபத்தை விட மென்மையான சாந்தத்தை வெளிப்படுத்துவதால் மிகவும் பயனுள்ளது என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம சொல்லுகிறதுல அந்த நம்ம சொல்லும் பொழுதே அது நம்ம சொல்கிற வார்த்தையிலே கொஞ்சம் ஷார்ப் வரும். அதுவே போதுமானது, அதுவே போதுமானது. நம்ம வந்து கோவப்பட்டு நம்ம திட்டி அவர்களை இது பண்ணி நம்ம கடினமாக அவர்களை இது பண்ணி நம்ம ஹர்ட் பண்ணி அது மாதிரி செய்கிறது வந்து, அதை விட ஆண்டவர் நம்ம சொல்லுகிற வார்த்தை, அந்த சொல்லுகிற வார்த்தையே அவர்களுக்கு போதும். வார்த்தையே அவர்கள் இருபுறம் கருக்குள்ள பட்டை, அதுவே நம்மளை வந்து ஷார்ப்பாக நம்மளை திருத்தும். அப்போது தேவன் சொல்கிறாரு, நீ கோபப்பட்டு கண்ட வார்த்தை பேசுறதை விட தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியம், தேவன் சொல்லுகிறதை நீ சொன்னினவே போதும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாயத்திற்கு ஏதுவாக இருப்பான், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே, முட்டாளே, உனக்கு ஒன்றும் தெரிலடா அப்படின்னாவே போச்சு, முடிஞ்சு போச்சு கோபம். உனக்கு ஒன்றுமே தெரில, எதுக்கும் லாய்க்கு இல்லை. அப்போ தேவன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரியான பேச்சுக்கள் நம்மளை, அதாவது அது பெருமையான பேச்சு, ஆக்சுவலாக பெருமையான பேச்சு, அதை வந்து தேவன் வெறுக்கிறார். அப்போ மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. நம்ம வந்து என்னென்னா மன்னிக்கணும், மறக்கணும். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதை கரங்கன்னு வச்சுட்டே இருப்பாங்க, உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அது போல் நினைக்கக்கூடாது. ஒருத்தர் மன்னிக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து சில காரியங்கள் பேசும்போது, சில காரியங்கள் சொல்லும் பொழுது அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே கரங்கரன்னு இருக்கிறது மிக மிக தவறு. அது வந்து உண்மையிலுமே அது சமாதானத்துக்கு ஏதுவானது காரியம் அல்ல. இப்போ பாருங்கள், மோசே வந்து ஆண்டவர் சொல்கிறார் மோசைக்கிட்ட, பாறை அந்த கண்மலை பார்த்து நீ அடியின் போது முதல்ல அடித்தார், ரெண்டாவது முறை பேசுன்னு சொன்னார். ஆனால் மோசைக்கு வந்து என்னாச்சு, ஜனங்கள் பண்ணுறது ரொம்ப இரிட்டேஷன் ஆயிடுச்சு. அப்போது கடிந்து கொண்டு அந்த ஜனங்களெல்லாம் கடிந்து கொண்டு கோபமாக போட்டு அந்த பாறை அடித்தார். என்ன ஆச்சு, அவன் கானானுக்குள்ளே போகவே இல்லை, போகவே முடியல. பாருங்கள், அந்த கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது, கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது. காயின் பாருங்க, அவன் கோபத்தினால முகம் கடுகடுன்னு ஆயிடுச்சு, சகோதரனே கொலை செய்ய முயற்சி தான், கொலையும் செஞ்சிட்டான். அப்போது அது என்ன ஆச்சு, அவனை அழிச்சே போட்டுச்சு. காயின் வந்து கோபப்பட்டு அவனை கொன்னுட்டா கூட தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தா, அதாவது நான் அடிக்கடி யோசித்தது உண்டு, அந்த பைபிளில் வாசிக்கும் போது சில காரியங்கள் யோசிக்கிறது உண்டு. அந்த மன்னிக்கிற குணத்தை வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில்
பல புத்தகங்கள் அந்த மன்னிக்கிற அந்த காரியத்தை குறித்து யாருமே கேட்கறதே இல்லை. ஆண்டவரே என்னை மன்னி, என்மேல் இறக்கமாயிரும். தாவீது அடிக்கடி அந்த கேட்டான். அதனால தான் என் இருதயத்துக்கு பிரியமானவன்ட்டு ஆண்டவர் சொல்றதை பார்க்குறோம். ஏன்னா தேவன் வந்து நறுங்குண்டதுமான இருதயத்தோடு இருக்கிறவர்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார் பாருங்க. அதனால் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அந்த மோசே அந்த இடத்துல வந்து கோபத்தினால முகம் கடுகடுத்து கற்பலையை வாங்கிட்டு வரும்பொழுது கூட கோபப்படுறாரு. அப்படி கோபப்படும் பொழுது அந்த இடத்துல அங்கேயும் வந்து என்ன செய்கிறாரு, அந்த கற்பலையை போட்டு உடைச்சிடுறாரு. இதெல்லாம் வந்து என்னென்னா தேவனுடைய அந்த கணக்கில் வந்துடுது. இதெல்லாம் மோசையை குறித்து கணக்கில் வந்துடுச்சு அதெல்லாம். அப்போ இன்னைக்கு நம்ம வந்து தேவன் சொல்கிறாரு, எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணின உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் பற்றி எறியும் போது தான் அவர் வந்து பேசுகிறார். தேவனுடைய கோபத்துக்கும் அவர் பேசுகிறாரு. அப்படி பேசும்பொழுது தேவனுடைய கோபம் பார்த்திங்கன்னா அந்த வனாந்திரத்திலே அந்த கூட்டத்தை அழிச்சு போட்டுச்சு. இப்போ தேவனுடைய கோபமாக இருந்தாலும் பிரச்சனை தான், அது அழிவை கொடுக்கும். மனுஷனுடைய கோபமாக இருந்தாலும் அது அழிவை கொடுக்கும். தேவனுடைய கோபம் வந்து அது ஒரு நியாய தீர்ப்பாக மாறிடுது. மனுஷனுடைய கோபம் அது எதுக்கு லாய்க்கு அது அது மனுஷனே அழிக்கிறதா மாறிடுது. இப்போ என்னாச்சு, மோசே கோபப்பட்டான், ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தாக கோபப்பட்டார்கள். இது எல்லாமே என்னன்னா அவர்கள் வனாந்திரத்திலே அழிந்து போவதற்கு காரணமாயிடுச்சு. அதனால பாருங்க, இந்த இடத்துல தேவனுடைய கோபத்தையும் சரி மனுஷனுடைய கோபத்தையும் சரி நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம சற்று நிதானித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். இப்போது ஒரு மெதுவான பதில், நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழி 15:1, மெதுவான பதில் கோபத்தை தணிக்கும். கர்த்தர் கோபமாக வரும்பொழுது அவரை மெதுவாக்குறது யாருன்னா மனுஷர்கள் தான் மெதுவாக்கணும். ஆண்டவரே கொஞ்சம் தணிஞ்சு போங்க. மோசே அந்த மாதிரி வாதாடி ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் வேணா கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க, ஒரே மட்டும் அழிக்கிறதுக்கு கூட பார்த்தாரு. அப்போ மோசே ஒரு முறை அந்த இடத்துல பேசினார். அதே போல் இன்னொரு இடத்துல ஆபிரகாம் பேசுகிறார் சோதம் குமாராக்கு. அப்போ தேவனுடைய கோபத்தை மெதுவாய் பேசி கொஞ்சம் தணிக்கிறார். அதனால தான் லோத்து குடும்பம் காப்பாற்றப்பட்டது நம்ம பார்க்குறோம். அது எபேசியர் 4:26 பார்க்கணும், கோபமாக இருந்தும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கும் முன் உங்கள் கோபம் தனி கடவுள். அது கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் வந்துச்சுனாவே வாயிலேருந்து என்ன புறப்படுதுன்னே தெரியாது, அப்படியே வந்து கெட்ட வார்த்தை வரும், செபிக்கிற வார்த்தைகள் வரும். அதுலேருந்து நம்ம மாறணும். கொலோசியர் 3:8 சொல்லும்போது கோபம், மூர்க்கம், துர்குணம், தூஷணம், வாயிலேருந்து வர அசுத்த வார்த்தை இவற்றையெல்லாம் நம்ம தள்ளிவிடணும்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம இன்னைக்கு அந்த கோபத்திலேருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டும். அந்த கோபம் கொள்ளாதிருக்கிறவர்களாக ஆண்டவர் சொல்ற, கோபிக்கிறதுக்கு தாமதமாயிருங்க, மெதுவாக. கோபம் வருந்தா செய்யும், மற்றவங்க பண்ணுறது இரிட்டேஷனாக தான் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக அந்த கோபத்தை கையாளுங்கன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காரியம், இந்த கோபத்தில் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் தேவன் சொல்கிறார், கேட்கறதற்கு தீவிரமாய். அப்போ ஆண்டோடைய வசனத்தை கேட்கறதுக்கு தீவிரமாக இருங்கள். தேவ வசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வாழும்பொழுது அது நமக்கு பேலன்ஸ் செய்யும். பவுல் சொல்வார், ஆண்டோடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது அந்த வசனத்துக்கு ஏற்ற பேலன்ஸ் செய்யும். ரெண்டாவது சொல்லும்போது பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்கள். அப்போ பதறி பேசுவதனால காரியங்கள்லாம் செதறி போகுன்றதை நம்ம நல்லா உணரும். விசுவாசியை பதறான் என்று வேதம் சொல்லுது. மூணாவது வந்து கோபிக்க தாமதமாக இருங்கன்னு சொல்லுவோம். மனுஷன் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து கோபம் வரும், எரிச்சல் வரும், எல்லாம் வரும். ஆனால் அந்த மனுஷ கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது, நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி போடுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இன்றைக்கி மனுஷனை தேவனை நம்ம குற்றப்படுத்துகிற காரியங்கள்லேருந்து நம்ம விலக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அதனால் இந்த நேரத்தில் கடைசியாக ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 19:14 சொல்லுது, என் கண்மலை என் மீட்பராகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாக இருப்பதாக. பிரசங்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க, என் கண்மலை என் மீட்பராகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாக இருப்பதாக. பிரசங்க நேரத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டோடைய பார்வையில் ஆண்டோடைய சமூகத்தில் தான் நம்ம நிற்கிறோம். அவருடைய சமூகம் தான் எல்லா இடங்களும் ஆண்டோடைய சமூகம் தான்.
ஆண்டருடைய இடம்தான். அப்போ அவருக்கு முன்பாக நம்ம எப்போவுமே என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டர் கேட்டுகிட்டே இருக்கிறார். என்னுடைய இருதயத்தின் தியானம் ஆண்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் எல்லாமே அவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம கவனமாக நினச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுத்து தினந்தோறும், ஏன்னா இது ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு காரியம். ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவான காரியம். ஏன்னா இந்த சத்திய வசனத்தை நம்ம ஜெனிப்பித்து விட்ட தேவன், அந்த சத்திய ஜெனிப்பித்த நாம புதுப்பிக்கப்பட்ட நாம பிறந்த குழந்தைகளாக இருக்கிற நாம ஒவ்வொரு நாளும் இதை கையாளும் பொழுது நம்ம ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக, நம்ம விசுவாசத்தினாலே ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்மை நாமே வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்கள மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏன்னா ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை நம்ம சாந்தமாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவன் சொன்ன இந்த ஆலோசனைகளை நடக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி தகப்பனே அப்போ கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க எங்களை கற்றுக் கொடுங்கப்பா. நல்ல பரிசுத்த ஆவியானவரே, அது வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய முத ஆவியின் பிரசன்னம் எங்களை நிரப்பி நடத்துவதாக. இன்னுமாய் நாங்கள் ஆவியில் பலன் கொண்டு அனல் கொண்டு கர்த்தாவை இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்க. வசனமும் ஆவியானவரும் அப்பா எங்களை சரியான பாதையில், கிருபையும் சத்தியமும் எங்களை சரியான பாதையில் நடத்தட்டும்.